திமுக தோத்து போனதுக்கு என்ன காரணம்? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? திமுக தோத்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், திமுக தான் காரணம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. திமுக ஆட்சியில நாகரிக அரசியல் பண்ணிட்டாங்களாம். அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இந்த நாகரிக அரசியல் பண்ணதுனாலதான் நாம இன்னைக்கு தோத்து போயிட்டோம். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நம்ம தலைவர் ரொம்ப நாகரிகத்தை கடைபிடிக்கிறாரு. வெக்கமா இல்ல சொல்றதுக்கு? அதெல்லாம் இருக்க வேண்டாம் சொல்லியா, எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆசைய பாரு. பயந்தாங்குழி திமுகன்னு சொல்லுங்க, நாகரிக அரசியல் கிடையாது, பயந்தாங்குழி அரசியல். ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. விஜய கையாள தெரியாம, இல்ல விஜய் அவர்களை எதிர்கொள்ள பயப்பட்டு, இல்ல விஜய் அவர்களை பற்றி பேச தயங்கி போய் என்ன பண்ணே தெரியல. ஏன் வீடியோ எடுத்து கட் பண்ணி பரப்பிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல போய் திமுக உடன்பிறப்பெல்லாம் ஓடி வருகிறான் உதய சூரியன் லிப்சிங் அந்த பக்கம் இருக்கு, பாட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு. அப்புறம் கள்ள குடி தந்த கருணாநிதி வாழ்கவே, அது பாட்டாங்க ஓடிட்டு இருக்கு, இங்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இது ரீல்ஸா? இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டா இன்ஸ்டாகிராம்ல இவங்களை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல திமுக ஓட்டு போட்டுருவாங்களாம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் எங்கடா உட்காந்து பாக்குறது? கரகமாடா, எங்க கரகமா இன்ஸ்டாகிராம்ல உங்களை பார்க்கணும்னு. அதுல ஒரு தம்பி பேசுறாப்புல, நீங்களை கொத்தடிமைன்னு சொல்றாங்க. ஆமா, நாங்க கொத்தூஸ் தான். நாங்க ஐ மீன் ப்ரௌட் கொத்தூஸ். கொத்தடிமை. we are proud கொத்தூஸ். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. ஆமா, நாங்க கொத்தடிமையில தான் இருப்போம். we are proud கொத்தூஸ் அப்படி சொல்லிட்டு இப்போ ஏன் வயசு பசங்க எல்லாம் பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன கொத்தூஸ்? முட்டை கொத்தா, சிக்கன் கொத்தா, இல்ல மட்டன் கொத்தா, இல்ல பீஃப் கொத்தா, இல்ல என்ன வெறும் வெறும் புரோட்டா கொத்தா? என்ன கொத்து? கொத்துல என்ன கொத்து? கொத்தா பெரிய முந்திரி கொத்து. அதாவது கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இருப்பது என்பது என்ன என்பது தெரியாத இளைஞர். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். வாய மூடாவும் நல்லா வாயில வந்துரும். நல்லா எனக்கு பிறந்திருக்கவாரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. அதாவது அடிமையா இருப்பதையே ஒருத்தன் சுகம் காண்கிறான், கொத்தடிமையா இருக்கதே ஒருத்தன் பெருமையா நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். படித்த இளைஞன் ஒருத்தன் என் ப்ரௌடு கொத்தூஸ் அப்படிங்கிறான். ப்ரௌடு கொத்தடிமை. உங்களை ஏத்து கேள்வி கேட்டால் நாங்கள் கொத்தடிமை என்றால் ஆமாம் கொத்தடிமை. ஆமா, கேள்வி கேட்டு அப்படி அறுத்து தள்ளிட்டாரு இவரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள ஓடி போயிரு நாயே. கருணாநிதி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் கருணாநிதி போகும்போது டாக்டர் கலைஞர் வாழ்க, ஆளுக்கு 1000 ரூபாய் சம்பளம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். காலையிலேருந்து சாயங்காலம் நாளைக்கா? ஆமாம், நான் இதை ரெகுலராக பார்த்துருக்கேன். டாக்டர் கலைஞரோட உயிரை கொடுத்து கத்துவான். மீதி நேரம் சாப்பிட்டு அங்கே உட்காந்து வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கருணாநிதி கார் வரும்போது இந்த 25 பேர் ஒரு நாளைக்கு சினிமால ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்றீங்க? ஆமா, நான் அதை கண்ணால பார்த்திருக்கேன். அப்ப எவ்வளவு மலிவான மனுஷன் அந்த கருணாநிதி இருந்திருக்கான்னு பாரு. அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். எழுத்து பேச வக்கற்ற திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே புடுங்கி தள்ளிய. என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே என்ன ஏதேதோ பேசுறியா? என்ன டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்குமான போரு? உன்னை இந்த கோலத்துல பார்க்கல, நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா. கேம்பெயினே தப்பு. அந்த கேம்பெயினால தான் திமுக தோத்து போச்சு, அது கூட தெரியல. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பழனிசாமி அவர்களை பர்பி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி என்ற ஒரு பெரிய மனுஷனை ஒரு 74 வயசு மணிக்கு ஒதுக்கிறதுக்கு நபரை எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்ப அந்த நபரை திருப்பி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல. 10 தோல்வி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, பர்பி பழனிசாமி, அப்புறம் என்ன பழனிசாமியை போய் முதலமைச்சராக முயற்சி பண்ணீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மாப்பிள்ள இல்லடா, ரிசப்ஷன் பேனர் அஷ்டியா? டிஎம்கே பேனர் அஷ்டியா? சடி
அடிச்சுட்டு என்ன பண்றேன், நம்ம பசங்க பேர் முன்னாடி எல்லார் பேர் முன்னாடியும் கொத்துன்னு ஆட் பண்ணிக்கோ. ஆமா, கொத்து பரத், கொத்து விமல், கொத்து அஸ்வின், கொத்து சரவணன், கொத்து அருண் ஆட் பண்ணிக்கோ. சரியா? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளாம் இனிமேல் கொத்தடிமை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ப்ரௌடா சொல்லணும், வி ஆர் ஆல் ப்ரௌட் கொத்தடிமை. ஓகே, வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ். உனக்கு டிஃப்ரெண்டா வேணுமா? நீ வேணா வந்து 200 ஊபி அருண் அப்படின்னு போட்டுவான். பெருமையா சொல்லுங்க, நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பி தான். ஏய், அப்படியும் போடலாம்னு சொல்லியிருக்காங்க, போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். பாத்துக்கலாம், பிரச்சனை வராதுடா. நம்ம தான் நாம தான் வந்தாச்சு. நம்ம செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்டை மட்டும் பார்த்துட்டு வாங்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி, பாலியல் குற்றம் நடைபெற்றவுடன் 24 மணி நேரத்தில் கைது செய்து அவளை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க இல்லையா? இதுவரை நடந்திருக்கா? இந்த கேஸை பொறுத்தளவுக்கு நீ பாருங்க, எவ்வளவு விரைவாக ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுக்க போறாங்களே நீ பாருங்க. நீங்க அதுக்கு ஏதாச்சும் வழிவகை பண்ணிருக்கீங்களா? இங்க ஊழல் நடந்திருக்கு, இவங்க காசு வாங்கிட்டு ஆராய்ச்சி பத்தி போட்டிருக்கீங்களா? போடுங்க, அப்புறம் நாங்க நடவடிக்கை இருக்கிறோம். நீங்க கேள்வி மட்டும் கேட்கறீங்க, கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு, அதுல உதவி செய்ய வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஜனநாயகத்துல நீங்களும் குடிமகன் தானே. ஏன் நீங்க இந்த குற்றச்சாட்டு மட்டும் சொல்றீங்க? ஏங்க நீங்க காட்டி கொடுக்கல? தப்பு பண்றாங்க இந்த இடத்துல, நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலீங்க? வேணா எழுதுங்க, நாங்க அடுத்த நாள் நடவடிக்கை எடுக்க எங்களை கேளுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க, சும்மா மொத்த கேள்வி கேட்டு ஜாலியா போயிருவீங்க. முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. எதுக்கு தாண்டா கரண்ட் ஆஃப் பண்றீங்க? சொல்லிட்டு தான் ஆஃப் பண்ணீங்களா? குழந்தைய வச்சு டெய்லி இந்த மாதிரி தான் 2 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆகுது, அதுவும் ரெடில் சரௌண்டிங்ல. இப்ப இவளை கூட்டிட்டு இவ அழுவுறதால நாங்க ரவுண்டு போறோம். இந்த டைம்ல டைம் பாருங்க. முந்தா நேத்து நைட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன், இந்த மாதிரி எங்க ஏரியால டெய்லி நைட்டு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கமெண்ட் ஃபுல்லா டிவிக்கே கோட்டு போட்டல, அதனாலதான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இப்போவும் சொல்றேன், நான் ஏன் டிவிக்கே ஓட்டு போட்டேன்னு ஃபீல் பண்ணவே இல்லை. சப்போஸ் ரீஎலெக்ஷன் வச்சாலுமே நான் டிவிக்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். அடுத்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வச்சாலுமே நான் டிவிக்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்புறம் எதுக்கு கரண்ட் கட் ஆகுதுன்னா வீடியோ எடுத்து போடுறேன்னு கேட்பீங்க. எனக்கு இருக்க ப்ராப்ளம நான் ஓட்டு போட்ட உரிமையில நான் வீடியோ எடுத்து போடுறேன். அதை சால்வ் பண்ண வேண்டியது சிஎம் சாரோ இல்ல நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏவோ. இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகுதுன்னு நான் மட்டும் இல்ல, எங்க ஏரியால இருக்க எல்லாருமே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எங்க ஏரியால இருக்க எம்எல்ஏ இதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகுது, அது என்ன ப்ராப்ளம் பார்த்து நாங்க சால்வ் பண்றோம்னு சொல்லிருக்காங்க. நான் என்னமோ ஏன்டா டிவிக்கேக்கு ஓட்டு போட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரியோ டிஎம்கே டிங்ஸ்ன்ற பேஜ்ல ஏன் பெர்மிஷனே இல்லாம என் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி விடுங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி தான் எல்லாரும் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியும். ஏதோ பண்ணிட்டு போங்க. திமுகவை பார்த்தா என்னைக்குமே ஒரு சிலருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குன்றதுக்காக பயமா அது கடிச்சிடாத. என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிற? எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக. சார் யாரா? ஓ பெரியப்பாவா? நம்ம 200 ரூபாய் ஊப்பிதான். வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். We are proud intellectual. வணக்கம் பைல்ஸா பச்சாங்க வந்து பாரு. ஆமா, ஆயிக்கூட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆழமரம். நான் திமுக உறக்க சொல்லுவேன், ஒரு ஊப்பியா சொல்லுவேன். ஒரு தனி மனித வழிபாடுங்கிறது கடவுள் வழிபாட்டுக்கு சமமானது. ஆமா தானே? தளபதி வாழ்க, வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க தளபதி, வாழ்க உதயம், வருங்காலம் எங்கள் உதயநிதி. ஆமா தானே? எந்த ஊர் நாய்மானி? We are proud கொத்தூஸ். நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். தொடகரியாலும் போலாகுது. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் கிளம்ப போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? டேய் சொன்ன என்ன பண்ணுவீங்க? தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடும், பாடி தொலையும். என்கிட்ட மோதாத, இது பெரியாரின் தமிழ்நாடடா. வம்புக்கு இழுக்காத, இது அண்ணாவின் கோட்டையடா. இனி தப்பாட்டம் என்னோட ஆடாத, அட அப்புறமா குட்டுப்பட்டு போடாத. இதைத்தான் இப்ப தமிழ்நாடே பாடுது. அட அப்புறமா குட்டுப்பட்டு